உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வர வகையில் இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியன் ஆளுமை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க ஒரே ஒரு பகுதி வச்சிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, 3 பகுதி அப்படி வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாம் சொன்னா அபிஜித் முகூர்த்தம் அந்த மாதிரி அபிஜித்தா இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா கபாலிட நெருப்பிடாம இருக்க முடியும். ஏன்னா நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கார், அதுவே சூப்பர். அடுத்து காலபுருஷனோட 5ஆம் வீட்டு அதிபதி அவர் போய் 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் உத்தியோக பிராப்தி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஊரா சுற்றுவீங்க. நட்சத்திரநாதனும் சரி, ராசிநாதனான சனி போய் 3ஆம் இடத்துல இருக்கிற தைரிய வீரிய விஜயப்படி. 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன் பேர். 3ஆம் இடம் தான் டிராவல், ஷார்ட் டிராவல் எல்லாம் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் ஷார்ட் டிராவலை இண்டிகேட் பண்ணும்போது என்ன ஆகும், நிறையா கோவில் குளமாக போகும். அதுவும் அங்கேருந்து குருவோட பார்வை வேறு. கண்டிப்பாக கோவிலுக்காக ட்ராவலாகவே இந்த தடவை உங்களுக்கு அமையும். எப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலையில் இருந்த எல்லா விதமான பிரச்சனையும் சரியாகும். ஒரு நாள் நைட்டில் திடீர்னு மாறுச்சா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணி ஏதோ ஒரு பிரச்சனை கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படியே உங்களை பெருசாக ஆட்டி பிடிக்காம அப்படியே சைலண்ட்டாக போயிடும். அப்படியே புயல் மையம் கொண்டு அதுவாக வலுவிழந்து அதுவாக போயிடுதோ அந்த மாதிரி பிரச்சனை உருவாகி அதுவாக பேசி அதுவாக தீர்த்து அதுவாக போயிடும். உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மனசுக்கு பிடிச்ச மகர ராசி சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் தனுசில் இருந்தாலும் சரி, நீங்கள் மகரத்தில் இருந்தாலும் சரி, இந்த தடவை ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த அமைப்பிலே எல்லாம் இருக்கிறதுனால நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது. சந்தோஷம், ஒரு திருப்தி. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக ஒரு ஷெட்யூல்மெண்ட் போடுவீங்க, ஒரு செக்லிஸ்ட் போடுவீங்க. உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் நிறையா இருக்கும். இது பண்ணணும், இந்த வருஷத்தில் இதை முடிக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் போட்டு வச்சு அதுக்கு டிக் பண்ணுறதுக்காக பண்ணுவீங்க. சில உழைப்புகள் மேற்கொள்வீர்கள். என்ன, கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்கும் போது கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கவங்களே நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. கல்யாணம் உத்திராட நட்சத்திரமா அவங்க புருஷன் தான் பிரச்சனையாகவே இருப்பார். நான் வேற பப்ளிக்காக சொல்லி இதுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு. சரி, பெண்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரமாக தான் பிரச்சனையாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் சரியா அப்படின்னா லைட்டாக சொல்லிக்கலாம். அதெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன். நிறைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் காரகத்துவம் இயங்க போகுது. அப்போ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அரசாங்க அரசியல் உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம். 1-2 இல்லை, அது ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கிற அமைப்பு 4ஆம் இடத்துல. வாவ், ஃபென்டாஸ்டிக். காசு பணம் துட்டு மணி தான் இந்த தடவை வாங்கி கல்லாப்பட்டியில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லையா, இறங்குறீங்களா, கவலைப்படாமல் இந்த மாதம் இறங்குங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டு வைங்க. உத்திராடத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை அவ்வளோதான். சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க காத்துட்ருக்கு. அதே மாதிரி நீங்கள் தனுசில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் போயிட்டு வர இடத்துல கொஞ்சம் கவனமாக தேவை. கால்ஸ் அந்த இடத்துல ஏதாவது ஸ்லிப் ஆகலாம். சகோதரிக்காக எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரலாம். சகோதரி, இளைய சகோதரம், ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் புதன் காரகத்துவம், செவ்வாய் காரகத்துவம். ஸோ இதுக்காக எங்கேயாவது ட்ராவல் போகிறது, இதுக்காண்டி வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கான்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனுசுவாக இருந்தால் 3ஆம் இடத்துல ராகு இருக்கான்ல. 3ஆம் இடத்துல ராகு தான் ட்ராவல், இதுக்காக ட்ராவல் பண்ணுறது. நீங்கள் மகரமாக இருந்தால் 2ஆம் இடம், குடும்பத்துக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுது. குடும்பத்துக்காக கோவிலுக்கு போகிறது, குடும்பத்தோட கோவிலுக்கு போகிறது, அப்படி சொல்லாமா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லை போகணுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உத்தியோக பிராப்தி கிடைக்கும், தொழில் வரத்து கிடைக்கும். மேன்மையான ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கணுன்ற ஒரு உத்வேகம் பெறும். நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். பிரபஞ்சத்தோட சைனை கேட்பீங்க. இது வரைக்கும் இல்லாமல் ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இந்த 7775511 இந்த 3 நம்பரும் அடிக்கடி கண்ணில் படும். பட்டுச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த உத்திராடத்துக்கு இது நிறைய படும். இந்த எண்கள் உங்களை சாதாரணமாக படுதுன்னு நினைக்காது. உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாமே. இந்த எண்கள் வலிமை ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் நினச்சபடி நடத்திட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடிய காரணியாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் புள்ள நல்லா இருக்க போகிறான்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாகப்பட்ட எல்லா கஷ்டத்துலேருந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க வெளில வருவிப்பேன். ஏன்னா ராசிநாதன் செம்மையாக இருக்கான், நட்சத்திரநாதன் வலுவாக இருக்கான். அதுக்கப்புறம் நட்சத்திரநாதன் சுக்கிர வீட்டுக்கு போகும்போது பண ரீதியாக பிரச்சனை, சந்தோஷ ரீதியாக பிரச்சனை. கொஞ்சம் வீட்டுக்கு ஏதாவது மாற்றுவீங்க. வீட்டுக்கு கட்டன் மாற்றுறது, வீட்டுக்கு சோஃபா மாற்றுறது, இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. ஏதாவது ஐட்டம் ஆர்டர் போட்டு அதை வாங்கி வைப்பீங்க. குழந்தைகளுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள். நிறைய பேருக்கு மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை தனுசுவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அங்கே உட்காந்துருக்காரு. அது மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்துக்காக திருப்பதிலாம் நிறைய பேர் போவீங்க. போனால் என்ன கமெண்ட்டை சொல்லுங்கள். திருப்பதி போகிறது, அதே மாதிரி மலை இருக்கிற இடம் பழனிக்கு போகிறது, இதெல்லாம் வந்து இந்த தடவை நடக்கும். மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு திருவண்ணாமலை போய் சுற்றிட்டு வர்றது, இதெல்லாம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நேரம். இல்லை போகணுன்ற எண்ணமாவது உருவாகும். உங்கள் சுயஜாதகம் ஒத்துழைச்சா போயிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் வந்து மகரமாக இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா குடும்பத்திற்காக சில இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சுயம்தான் 4ஆம் இடம். அந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கா, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், எனக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் எலக்ட்ரிக் ஐட்டத்தோட கனெக்ட் ஆவார். ஈபி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஒரு ஏசி ரிப்பேர் ஆகி திரும்ப சரியாகும். இல்லை வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும். இல்லை வாஷிங் மிஷினோட வயரை நீங்கள் சரி பண்ண வேண்டியிருக்கும். இல்லாட்டி வந்து ப்ளம்பிங் ஒர்க் நடக்கும். அங்கங்கே தண்ணி சொட்டி இப்போயே பேசிகிட்டு இருக்க பல பேர் வீட்டில் இது நடந்துட்டுருக்கும். அதை போய் முதல்ல அதை பார்த்து சரி பண்ணிவிடுங்க. இல்லாட்டி தண்ணி விரயமாச்சுன்னா காசு விரயமா. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்க மகர ராசியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. மே மாதம் 20 தேதிக்கு மேலே பிள்ளைகளுடைய ஹெல்த்து, குரோட்டு, சளி, ஃபீவர் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும். மற்றபடி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிராக உத்தியோக பிராப்தி, தொழில் வெற்றி, வேலைப்படுவில் இந்த பிரச்சனை சரியாகுது. நம்ம ஒன்று பேசினா அடுத்தவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு சரியான அணுகுமுறை கிடைக்கிறது. மறுபடியும் டானாவே நீங்களே நிற்கிறது, எல்லாம் நடக்க போது சூப்பராக இருக்குது. ஓகே, படிக்கிற உத்திராட நட்சத்திரக்கார பிள்ளைங்க யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்களோ, யாரெல்லாம் வந்து நீட்டுக்கு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இன்ஜினியரிங்காக ஜேஇக்காக வெயிட் பண்ணி அத்தனை பிள்ளைங்களும் சூப்பராக இருக்கும். 10th 11th 12th எழுதுகிற பிள்ளைங்களாம் போட்டி போட்டு படிப்பாங்க. ஏன்னா போட்டி போடுறக்கூடிய இடத்துல போய் நட்சத்திரநாதன் உட்காந்துருக்கார் 6ஆம் இடத்துல 15 தேதிக்கு அப்புறம். அப்போ போட்டித் தேர்வுகள் வெற்றி கிடைக்கும். சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே அதுக்கு மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடைக்கும். சூரியன் தான் தலைமைத்துவம். ஸோ தலைமைத்துவம் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறையா பேருக்கு வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் போய் கலந்துப்பீங்க. அவார்டு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் சூப்பராக முன்னுக்கு வந்து நிற்கும். நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு இடத்துல உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 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 மாதிரி உங்களை சிறுக்க வைப்பாங்க, சில்லாகிக்க வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். நட்புகள் மூலமாக நல்லது நடக்கும். படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட நிறையா கலந்து பண்ணுறது, அதில் ஒரு ஆத்ம திருப்தி, இதெல்லாம் நடக்கும். 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முதல் திருமணம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை முதல் திருமணத்துக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா குடும்பத்தில் உங்கள் அக்காக்கோ உங்கள் தங்கச்சிக்கோ ஒரு திருமணத்திற்கான ஒரு யோகம் அப்படின்ற அமைப்புக்கு போய் நிற்கல, நீங்களே அதை முன்னெடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பில் அதை பற்றி பேச்சு குடும்பத்தில் எழும். உங்கள் தலைமையில் உங்கள் விஷயத்தின் மூலமாக அது நடக்கும். நிறையா வீட்டில் வந்து ரெட் சிக்னல் காட்டினாங்க லவ்வுக்குன்னா இந்த தடவை க்ரீன் சிக்னல் காட்டுவாங்க. நிறைய பேருக்கு திருமணத்திற்கான யோகம் கண்டிப்பாக. ஏன்னா குரு டேரெக்டாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. சமசப்தம பார்வை, கலத்திர பார்வைன்னு பேர் 7ஆம் இடத்துக்கு. அப்போ அந்த 7ஆம் பார்வையை பார்க்கும்போது குரு பலன் வரும். இப்போ குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லைன்றவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பணம், காசு, வீடு, சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்கும். ஒரே பிரச்சனையாக இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி சுமூகமாக உங்களுடைய ஸ்பௌஸோட இருப்பீங்க. அதுவே சூப்பர். அதே மாதிரி 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறையா உத்தியோகத்தின் மூலமாக அப்கிரேட் பண்ணணும்னு தோணும். உங்களை நீங்கள் நிலைப்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை மேற்கொள்வீர்கள். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு. அப்போ உங்களை நீங்கள் காட்டணும்னு நினைப்பீங்க, ப்ரூவ் பண்ண செல்ஃப் அனலைஸ் பண்ணுவீங்க. சுயம் சார்ந்த சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். நட்புகள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். உங்களை நீங்கள் முன்னிறுத்தி சில பேச்சுவீங்க. அந்த பேச்சு எல்லாருக்கும் வியக்கத்தக்க பேச்சாக இருக்கும். எல்லா ஆளுமையும் உங்களை நோக்கி வரும். சூப்பராக இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு, அதுவும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுடைய உயர்வுக்கான மாதமாகவே இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு பண்ணுங்க. இந்த செம்மையான ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்சால் வாட்டர் அஃபேர் பண்ணுங்கள். தினம் சூரியனுக்கு தண்ணியில் அப்படியே அந்த தண்ணி விடும்போது அந்த தண்ணியில் வந்து சூரியனுடைய ஒளியை பாருங்கள். அதே மாதிரி நிறைய உங்களுக்குள்ளே அஃபர்மேட்டிவ் சொல்லிக்கோங்க. நிறையா வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் 555 அப்படின்ற நம்பர் கண்ணில் போடுவீங்க. ஏதாவது வண்டியில் போகும்போது, இல்லை வெளில போகும்போது, இங்கே போகும்போது 555 நம்பரோட கனெக்ட் ஆவீங்க. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு திரும்ப பார்க்கும்போது கூட அந்த நம்பர் வரும். அந்த நம்பரோட உங்களுக்கு கனெக்ட் ஆகும். புது பிகினிங், நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சுக்கிரன் மூலமாக அது ஒரு பணத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக வரும். நிறைய பெண் தெய்வத்துடைய பெண் தோழிகள் மூலமாக ஒரு நல்லவை தேடி வரும். உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகும். ரொம்ப நல்லா இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பெருசாக நெகட்டிவாக இல்லைப்பா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சூரிய வழிபாடு ஒன்று பண்ணுங்க. அதை தாண்டியும் நவகிரகத்தை போய் ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு வாங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஓரளவுக்கு இது பண்ணுவாரும். கொஞ்சம் தேவையில்லாத அந்த 7ஆம் பார்வை
இம்பேக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு, வெளில இருக்க குருவுக்குலாம் போயிட்டு கொண்டக்கடலை போட்டால் மூஞ்சியை மறைக்காதீங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கொண்டக்கடலை நெய்வேத்தியம் வச்சு ஒரு 4 பேருக்கு கொடுங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு போங்க. குரு ஒன்றும் சொல்ல மாட்டார், நம்ம குரு தான். அவரும் சாப்பிடுவார், நம்மளுக்கும் சாப்பிட கொடுப்பார். அதனால் போயிட்டு வேக வச்சு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலையே நெய்வேத்தியம் பண்ணி, சுண்டல் நெய்வேத்தியம் பண்ணி நீங்களும் ஒரு ரூபாய் உட்கொள்ள ப்ரோட்டீனும் அதிகரிக்கும், நம்மளுடைய பெயர் புகழும் அதிகரிக்கும். இதை மட்டும் பண்ணாலே போதும், மோர் தென் எனஃப். சரி, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? உத்திராட நட்சத்திரக்காரங்க நிறைய புலி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய புலி பார்க்கறது, புலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேற்கொள்ளுது, புலியுடைய டைகர் அப்படின்ற விஷயத்த காதில் கேட்கறது, புலி இமேஜ் எங்கேயாவது இதெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் படும். அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் பதுங்கியிருந்தது போது, இனிமேல் பாய ஆரம்பி, நான் இருக்கேன் அவங்க கூட சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த புலி பார்த்தல் என்கிற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது இந்த மே மாதம்.